தமிழ்நாட்டின் தொல்குடிகளில் உள்ள மிகவும் முக்கியமான ஒரு பிரிவினர் பறையர்கள் ஆவார்கள். பறை எனப்படும் தோல்கருவியின் அடையாளமாக இவர்களுக்கு பறையர் எனப்படும் பெயருமே வந்திருக்கின்றன. இவர்கள் செய்யக்கூடிய தொழிலாக உழவு தொழில் செய்தல் மற்றும் தோலை பயன்படுத்தி அதன் மூலமாக இசைக்கருவிகளை உருவாக்குதல். இது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் அரசின் உயர்மட்ட பதவிகளிலையும் பல கோவில்களில் தலைமை குருக்களாகவுமே இந்த பறையர்கள் இருந்திருக்கிறாங்க. தோலை பதப்படுத்த தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் சுண்ணாம்பு ஆகும். இந்த சுண்ணாம்பை சேகரித்து காலவாசலில் இட்டு சுடுகின்ற பறையர்களை சுண்ணாம்பு பறையர்கள் என்று சொல்லுவாங்க. அடுத்ததாக பசுவின் வயிற்றிலிருந்து பெறப்படும் கோரசனை எடுத்து மருந்து தயாரிக்கக்கூடியவங்களை மருத்துவ பறையர் என்று சொல்லுவாங்க. இப்படி பறையர் என்னும் ஒரு சமூகத்துக்குள்ள பல பிரிவுகளுமே இருக்கிறாங்க. இந்த பறையர்கள் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான பதவிகளுமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் 4 வர்ண கோட்பாட்டின் தாக்கத்தின் காரணமாக இவங்க சமூகத்தில் மிகவும் கடைநிலைக்கும் தள்ளப்பட்டாங்க. 4 வர்ண கோட்பாட்டின் காரணமாக இவங்க என்னதான் ஓரம் கட்டப்பட்டாலுமே இன்றைய காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களில் இவங்க தலைமை குருக்களாகவும் சில முக்கியமான கோவில் பணிகளையும் செய்து வர்றாங்க. பார்ப்பானுக்கு மூப்பு பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ் சாதியான எனப்படும் ஒரு சொல்லாடல் இன்றைய காலகட்டத்திலுமே தென்தமிழகத்தில் பயன்படுத்தி வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் திருவாரூர் கோவில் திருவிழாவின் போது ஒரு பறையர் ஒருவர் தான் யானையின் மீது அமர்ந்து செல்வார். இந்த வழக்கம் அண்மை கால வரைக்குமே நடைமுறையிலுமே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதே திருவாரூர் கோவிலில் பார்ப்பனர்களையும் பறையர்களையும் தொடர்புபடுத்தக்கூடிய மற்றும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் திருவாரூர் கோவிலுக்குள்ள பார்ப்பனர்கள் யாகம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல வேள்வியின் பயனாக சிவபெருமான் ஒரு பறைமகன் வேடத்துல இறந்த கண்ணுக்குட்டியை அந்த தோல் மேல போட்டுக்கிட்டு அந்த யாகம் நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல வந்தவர் சிவபெருமான் தான் என்று அறியாத அந்த பார்ப்பனர்கள் பறையன் உள்ளே வந்து விட்டான், யாகம் தீட்டுப்பட்டு விட்டது என கூறி அங்கிருந்த சிவபெருமானை விரட்டடிக்க பார்த்திருக்கிறாங்க. இதனால கோபமான சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, என்னையவே நீங்க இழிவுபடுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்றையிலிருந்து பறையராக மாறிப்போங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு. இதன் காரணமாக அங்க இருந்த பார்ப்பனர்கள் அனைவருமே பறையராக மாறிடுறாங்க. இதன் பிறகு அந்த பார்ப்பனர்கள் அனைவருமே சிவபெருமான்கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பார்ப்பனர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்ட காரணமாக சிவபெருமான் மனமிறங்கி போய் நீங்க நிரந்தரமாக நீங்கள் பறையனா மாறுவதற்கு பதிலாக நாள்தோறும் நண்பகல் ஒரு நாளிகை மட்டும் நீங்கள் பறையரா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சாபத்தை மாற்றி கொடுத்துட்றாரு. இந்த ஒரு புராண கதையின்படி திருவாரூர் கோவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அனைவரும் மதிய நேரத்தில் நண்பகல்ல 1 மணி நேரம் மட்டுமே அவங்க பறையராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவுமே இருந்து வருகின்றன. இது மட்டும் இல்லாம திருவாரூர் கோவிலில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மத்தியான பறையர்கள் எனப்படும் ஒரு பெயருமே இருக்கின்றன. பறையராக இருந்து மீண்டும் பார்ப்பனராக மாற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த குளத்தில் இறங்கி குளிக்க வேண்டும். இதனால அந்த ஒரு நாளிகை முடிந்த உடனே அவங்க குளத்தில் இறங்கி குளிச்சு அவங்களுடைய பாவத்தை போக்கிக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அண்மை காலம் வரைக்குமே திருவாரூர் கோவிலில் இருந்திருக்கின்றது. 4 வர்ண கோட்பாடு என்னதான் சமூகத்தை ஓரங்கட்டி வைத்திருந்தாலுமே தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் படி இவங்க உயர்ந்த இடத்துலையுமே இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல தமிழர் சார்ந்த வரலாறுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.